மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. நம்முடைய சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமூலர் திருமந்திரம் இது குறித்த தகவல்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த புத்தகத்திலிருந்து மீண்டும் அந்த புத்தகத்தில் கொஞ்சம் எளிமையான முறையில் சில முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பதிவென்றையிலேருந்து நம்ம தொடங்குகிறோம். இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது திருமூலருடைய ஒரு முக்கியமான ஒரு சைவ சித்தாந்த நூல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 3000 பாடல்களை கொண்டது. இது வந்து ஆன்மீகம், யோகம், சித்தம், வாழ்க்கை பற்றியெல்லாம் அதோடைய வாழ்க்கை முறைகளை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியது. இப்போ வந்து நம்ம அந்த திருமந்திரத்தில் இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் பகுதி, முதல் தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா கடவுளுடைய தத்துவம், இந்த இறையுடைய உண்மை, இறை எப்படி இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்படின்னா இறைக்காக எழுதப்பட்டது. முதல் பகுதியில் திருமூலர் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா சிவனை பற்றிய உண்மையை சொல்கிறார். இந்த சிவன் அப்படிங்கிறவர் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இவருக்கு உருவம் கிடையாது, ஆனால் உருவமாகவும் காணப்படுவார். உயிரும் உடலும் அவருடைய சக்தியால் தான் இயங்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நீயும் நானும் இந்த உலகமும் எல்லாம் சிவத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறார். இது திருமூலர் திருமந்திரத்தினுடைய அந்த நூலில் முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்கள். இப்போ இந்த மனித பிறவியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, மனித பிறவி அப்படிங்கிறது மிகவும் அரிதானது. இந்த பிறவியில் வந்து நோக்கம் என்ன அப்படின்னா மோட்சம், அதாவது மீட்சி அடைதல். இந்த ஆன்மா வந்து முக்தி அடைதல் அப்படின்னு சொல்லலாம். வெறுமனே சாப்பிட்றது, வாழ்கிறது, உண்மை அறிதல், அப்படி வெறுமனே சாப்பிட்றது வாழ்கிறது மட்டுமல்ல, உண்மையை அறிகிறது தான் இங்கே முக்கியம். வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறார். மனம் மற்றும் ஆன்மா, மனம் வந்து கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் மனிதன் உயர்வடைய முடியும். மனம் அலை பாஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆன்மா அப்படிங்கிறது தூய்மையானது. அது எதோடு இணைந்தது அப்படின்னா சிவத்துடன் இணைந்தது, அதை தான் இறையோடு இணைந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனதை அடக்கிறது அப்படிங்கிறது ஆன்மீக பாதையுடைய முதல் படி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த உடலை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, உடல் அப்படிங்கிறது ஒரு கோவில். இந்த உடம்பு ரொம்ப கோவில் அப்படிங்கிறதுனால அதை பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சுத்தமாகவும் உணவு, ஒழுக்கம் இது எல்லாம் முக்கியம். இந்த உடம்பை நம்ம காக்கிறப்ப ஆன்மாவை பாதுகாக்க முடியும், உணர முடியுங்கிறார். அதேமாதிரி யோகத்தினுடைய அடிப்படை அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் பகுதியில் யோகத்தினுடைய அடிப்படை என்ன சொல்கிறாருன்னா சுவாச கட்டுப்பாடு, பிராணாயாமம் ரொம்ப முக்கியம், தியானம் ரொம்ப முக்கியம், உடல் மனம் சமநிலை அடையணும். யோகம் பண்ணாதான் உடல் மனம் ஆன்மா இது மூணும் இணையும் அப்படின்னு சொல்கிறார். அதோட முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நல்லொழுக்கம். திருமூலர் சொல்லக்கூடிய முக்கிய நெறிகள்: பொய் பேசக்கூடாது, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது, அன்பு கருணை முக்கியம், ஆசை கோபம் குறைக்கணும், நல்ல மனிதன் அப்படிங்கிறது ஆன்மீக மனிதனாக மாறுவான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அன்பை பற்றி சொல்கிறாரு. மிக அழகாக அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அன்பு தான் கடவுள். பிறர்கிட்ட அன்பை காட்டுறது சிவனை அடைவதற்கான ஒரு எளிமையான வழி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் இந்த பகுதியில் என்னென்ன விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா, சிவன் எல்லாவற்றிலும் இருக்கிறார். மனித வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கமே ஆன்மீகம். மனத்தினுடைய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உடல் வந்து ஒரு கோவில் மாதிரி. இது யோகம் அவசியம். நல்லொழுக்கம் அப்படிங்கிறது அன்பு, இறை அடைவு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் அந்த முதல் பகுதியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ திருமூலர் திருமந்திர நூல்களை நம்ம பார்க்குறப்ப இதை சார்ந்த இன்னும் ஒவ்வொரு பகுதிகள் குறித்தும் அடுத்த பகுதியை பற்றியும் நம்ம அடுத்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு பல தகவல்களை வழங்க தயாராக இருக்கின்றோம். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.